கற்க அதற்கு தக. எப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து கற்றுக்குறோம், எவ்வளவோ கற்றுக்குறோம். அதை மற்றவங்கள சொல்லி கற்றுக்குறோம், இல்லை நம்மளே அனுபவபூர்வமாக கற்றுக்குறோம். இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, பெற்றவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. பிள்ளைங்க எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். புரியலையா விட்டுடுங்க. நீங்கள் ஏன் மனசு கஷ்டப்படுறீங்க? பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்காக நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், பட் அவங்க புரிஞ்சிருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு விதை என்ன பண்ணுது, அது போடுறோம், விதை போடுறோம். அதை என்ன சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது முளைக்காது. அந்த மாதிரி தான் சில விஷயங்களில் நம்ம பெற்றுட்டோம் தான், பெற்றவங்க தான், நம்ம பிள்ளைங்க தான். என்ன பண்ண, அதுங்க பாட்டுக்கிட்டு இதுவாகுது. அதுக்காக சும்மா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்காகாது. விதையை போட்டோமா அவ்வளவுதான், அதுவா முட்டி இது பண்ணி அந்த விதை போட்ட பிறகு அது தூங்கும்னு நினைக்கிறீங்களா? அது அப்படியே முட்டி மோதி அந்த மண்ணோட போராடி அது வெளியில் செடியாவோ மரமாவோ வர்றதுக்கு எத்தனை போராட்டம். அதுதானே போராடுது. அந்த மாதிரி விடுங்க. வாழ்க்கையில் அவங்கள தனியாக விட்டாதான் சில நேரங்களில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க. இப்போது ஒரு அப்பா போயிட்டு ஒரு பையன் கிட்டக்க, ஏய் இது செய்டா அது செய்டா, ஆனால் அவன் என்ன செய்கிறானா, இல்லை போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கோபம் வருது. பட் அவங்க திருப்பி வர்றப்போ கோபம் அப்படியே அமைதியாகிடும். இது அவனை திட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதனால தான் பொறுமையாக இருங்க. வரும், நம்மளுக்கும் நம்மளையும் உணர்றதுக்கு அவங்களுக்கு காலம் வரும். அவன் அப்பா ஆகிறப்போ அதை புரிஞ்சுப்பான். சும்மா அவனை உரண்டை இழுத்துட்டே இருக்கக்கூடாது, அதே நேரத்துக்கு கண்டுக்காமையும் விட்டுறக்கூடாது. நூல் நம்ம கிட்ட தான் இருக்கணும், பட்டத்தை விட்டுக்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருக்கும் பட்டம். அது எப்போ இழுக்கணும் எப்போ விடணுன்றது நம்ம கையில் தான் கண்ட்ரோல் இருக்கணும்.